இடமலக்குடியில் ரேஷன் விநியோகத்தில் ஏற்பட்ட ஊழலை குறித்து மாநில உணவு கமிஷன் சேர்பர்சன் டாக்டர் ஜினூஸ் கரியா உம்மன் தலைமையில் இடமலக்குடி பகுதியில் பரிசோதனை நடத்தப்பட்டது. இடமலக்குடியில் ரேஷன் விநியோகத்தில் ஏற்பட்ட ஊழலை தொடர்ந்து மாநில உணவு கமிஷன் சேர்பர்சன் டாக்டர் ஜினூஸ் கரியா உம்மன் தலைமையில் இந்த பகுதியில் பரிசோதனை நடத்தப்பட்டது. கடந்த பிப்ரவரி முதல் சரியான விதத்தில் ரேஷன் விநியோகம் நடக்கவில்லை என்று கிடைத்த புகாரை தொடர்ந்து குடிகளில் பயனாளிகள் மற்றும் ஊர் மூப்பன்களிடம் புகார்கள் கேட்கப்பட்டது. மாநிலத்தில் ஒரே ஆதிவாசி பஞ்சாயத்தான இடுக்கி மாவட்டத்தில் தேவிகுளம் தாலுகாவின் எல்லையில் உள்ள இடமலைக்குடியில் மாநில உணவு பாதுகாப்புத்துறையின் சேர்பர்சன் டாக்டர் ஜினூஸ் கரியா உம்மன் தலைமையில் இடமலைக்குடியில் உள்ள ரேஷன் கடைகளில் பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த பகுதியில் இடமலைக்குடியில் ரேஷன் விநியோகத்தை குறித்து புகார்கள் கிடைத்ததன் அடிப்படையில் பரிசோதனை நடத்தப்பட்டது. பயனாளிகளுக்கு ரேஷன் விநியோகம் நடத்தும் கிரிஜன் சர்வீஸ் கூட்டுறவு சங்கம் செயலாளர் லைசன்சியாக உள்ள சொசைட்டி குடி, வெள்ளவரக்குடி போன்ற ரேஷன் கடைக்கு எதிராக அதிகமான ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் பொது விநியோகத்துறை விசாரணை நடத்தியது. 65 மெட்ரிக் டன் உணவு தானியத்தின் குறைவு ஏற்பட்டதாகவும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தொடர் விசாரணை தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதன் பாகமாக அரசளவில் நடத்தப்படும் உயர் விசாரணைகளின் பாகமாக மாநில உணவு சேர்பர்சன் டாக்டர் ஜினூஸ் கரியா உம்மன் தலைமையில் இடமலைக்குடியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் பரிசோதனை நடத்தப்பட்டது. ரேஷன் விநியோகம் உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவு கமிஷன் ചെയർപേഴ്സൺ ജിനൂസ് കരിയ ഉമ്മൻ தெரிவித்தார். സൊസൈറ്റി കൂടി റേഷൻ കട സന്ദർശിച്ചതിലും ആ പ്രദേശത്തെ ജനങ്ങളോട് സംസാരിച്ചതിലും അടിസ്ഥാനത്തിൽ വലിയ അപാകതകൾ നിലനിൽക്കുന്നതായിട്ട് കാണുന്നുണ്ട്. വിതരണവുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് വലിയ പ്രശ്നങ്ങൾ നിലനിൽക്കുന്നതായി കാണുന്നുണ്ട്. ഗിരിജൻ സൊസൈറ്റിയുടെ പേരിലാണ് ഈ 2 റേഷൻ കടകളും. ആ റേഷൻ കടകളുടെ പ്രവർത്തനങ്ങൾ ഒട്ടും അഭികാമ്യമല്ല എന്നാണ് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ സാധിച്ചത്. ഇതുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് ഗവൺമെൻറ്റിന് വളരെ ഡീറ്റെയിൽഡ് ആയിട്ടുള്ള റിപ്പോർട്ട് കൊടുക്കുന്നതായിരിക്കും. കുറ്റവാളികൾക്കെതിരെ വളരെ കർശനമായ നടപടി ഉണ്ടാകണമെന്നാണ് ഭക്ഷ്യ കമ്മീഷൻ ആവശ്യപ്പെടുന്നത്. നാളെ ബഹുമാനപ്പെട്ട ഭക്ഷ്യ സിവിൽ സപ്ലൈസ് മന്ത്രി ശ്രീ GR അനിലിന് നമ്മുടെ ഇന്നത്തെ സന്ദർശനവുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ടുള്ള ഇവിടെ കണ്ടെത്തിയിട്ടുള്ള അപാകതകളും പ്രശ്നങ്ങളും ജനങ്ങൾ നമ്മളോട് പറഞ്ഞിട്ടുള്ള പരാതികളും എല്ലാം ചേർത്തുകൊണ്ടുള്ള റിപ്പോർട്ട് കൊടുക്കുന്നതായിരിക്കും. ഇതിന് ഉത്തരവാദികളായിട്ടുള്ള ആരായാലും അവർക്കെതിരെ കർശന നടപടി എടുക്കണമെന്നാണ് സംസ്ഥാന ഭക്ഷ്യ കമ്മീഷൻ ആവശ്യപ്പെടുന്നത്. சொசைட்டி குடி, வெள்ளவரைக்குடி ரேஷன் கடைகளில் 65 மெட்ரிக் டன் உணவு தானியத்தின் குறைவு உள்ளூர் அளவில் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் வீழ்ச்சி ஏற்படுத்திய தேவிகுளம் தாலுகா சப்ளை அதிகாரி சஞ்சய்நாத் R, ரேஷனிங் இன்ஸ்பெக்டர்களான ஜெயக்குமார், ஜெமி ஜோஸ் போன்றவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவு கொடுக்கப்படும் என்றும் கமிஷன் அறிவித்தது. எந்த ஒரு காரணத்திலும் ரேஷன் விநியோகம் முடங்கக்கூடாது என்றும் விநியோகத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சேர்பர்சன் தெரிவித்தார். தேவிகுளம் தாசில்தார், சப்ளை அதிகாரி, காவலர்கள், வனத்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் பரிசோதனையில் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.